விரைவில் வெளிவர இருக்கிற ஜாலியான ரொமான்டிக் திரைப்படம் உன்னோடு கா. இதுல ஆரி, மாயா, பிரபு உள்ளிட்டவங்க நடிச்சிருக்காங்க. ரொம்பவே வித்தியாசமான பல காட்சிகளோடு உருவாக்கப்பட்டிருக்கிற உன்னோடு கா படத்தை பத்தி படக்குழுவினர் நம்மோடு பகிர்ந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். நான் இப்போ நெடுஞ்சாலை ஒரு சின்ன பிரேக் அடிச்சது. அதுக்கப்புறம் மாயா அடுத்து எந்த மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல அபிராமி ராமநாதன் சார் அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு கால் வந்தது. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமா இருந்தது. இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனில் என்னுடைய அப்கமிங் ஸ்டேஜில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது வந்து என்னுடைய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். மீட் பண்ணும்போது சார்கிட்ட சொன்னாங்க, என்னப்பா என்ன வாங்குற, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஓகே சார், நீங்கள் என்ன கொடுத்தாலும் எனக்கு ஓகே, நம்ம பேனரில் படம் பண்ணணும் அப்படின்னு சார். சரி ஓகே நீ கிளம்பு, அவ்வளோதான். அதாவது வந்து படம் எடுக்கிறது இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காலத்தில் ஒரு கதையை எழுதி ஒரு அருமையான இயக்குனர் ஆர்கேன்னு கொடுத்து, சக்தி சரவணன் ஒரு அருமையான கேமராமேனை கொடுத்து, சத்யான்னு ஒரு அருமையான மியூசிக் டைரக்டர் கொடுத்து, அருமையான டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கொடுத்து, அருமையான ஆர்டிஸ்ட், இங்க எல்லாரும் அருமையான ஆர்டிஸ்ட். அப்படி சொல்லணும்னா ஊர்வசி பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து ஊர்வசி தான். படத்தில் ஹியூமர் படம் நான் எப்படி நடிக்க போறேன்னு எனக்கு ரொம்ப ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. நடிச்சாலே ஆக்ஷன் பண்ணோம், அது மாதிரி ஒரு செட்டில் பெர்ஃபார்மன்ஸ். மேக்ஸிமம் பிரபு சார் அப்படியே பார்த்து இமிட்டேட் பண்ணியிருக்கேன். வெரி சிம்பிள். ஏன்னா ஹியூமர் வந்து அவர் பார்த்துட்டே இருப்பாங்க, டே என்னடா என்ன மாதிரியே கொஞ்சம் பண்றேன் வீட்டில். ஏன்னா இவ்வளோ முகபாவங்களை வந்து ஒரு செகண்டுக்குள்ள அப்படி அப்படியே சேஞ்ச் பண்ணுவாங்க. நான் வீட்டில் போய் ட்ரை பண்ணுவேன், கொஞ்சம் ஃபேஸ் இன்னும் ஸ்டிஃபாக இருக்கு, ஏதாவது கொஞ்சம் பண்ணலாமே அவங்க. ஆனால் அந்த டக்குன்னா அப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. இடையில வந்து அவரும் மன்சூர் அலிக்கான ஒரு ரியாக்ஷன்லாம் வச்சுப்பாங்க, அவர் ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க, அங்கே ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி முழுக்க முழுக்க அவரை அப்படியே காப்பி அடிச்சு கொஞ்சம் பண்ணி வச்சிருங்க. அது எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும். படம் சீக்கிரம் முடிஞ்சு போச்சான்னு ஒரு வருத்தம். இன்னும் ஏதாவது இருக்கா, நீங்க கட் பண்ணிட்டீங்களா சீன்லாம்? என்னமோ சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. February 1 ஆரம்பிச்சீங்க என் சீன்ஸ் எல்லாம், ஒரு சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சுக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஒன்லைன் எனக்கு சொல்லும் போது இன்னும் அது ஞாபகம் இருக்கு. என்னன்னா வரலாற்று பொருட்களை விற்கக்கூடிய ஒருத்தனுக்கு தன்னுடைய வரலாறு தெரியல, அதுதான் அந்த கதை அப்படின்னது. என்ன சார் ஒரு லைன்ல இவ்வளவு அழுத்தமான ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க அப்படின்னோடனே அதான் சார் வச்சிருக்கோம். அப்பா பையன் மேட்டருக்குள்ள அதை ஒரு பிளே பண்ணி அதை இன்னொரு ஒரு லவ் மேட்டர் எல்லாமே வச்சு பேக் பண்ணியிருக்குன்னு சொன்னாரு. அது சொல்லும் போதே சரி எழுதுன இடம் எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது யூஸ்வலான ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் நினைச்சீங்கன்னா அது படம் தான். ஆனால் அதுக்குள்ள நிறைய கரண்டான மேட்டர்களை ஆர்கே சார் டயலாக்ஸ் ரொம்ப சென்சிபிளா எழுதியிருக்காரு.